ஸ்தோத்திரம். ஆறாவது காரியத்தை நாம் பார்க்க போறோம். ஆறாவது குறிப்பை நாம பார்க்க போறோம். சங்கீதம் 145:14, சங்கீதம் 145:14, 146:8, 145:14, 146:8. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. விழுகிற யாவரையும் தாங்கி தாங்கி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் என்ன செய்றாரு? தாங்குகிறார். அல்லேலூயா. ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார் என் தெய்வம். அல்லேலூயா. இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றிலிருந்து நாம் விழும்போது தாங்கினவர். அல்லேலூயா. பல சூழ்நிலைகள்ல, இக்கட்டான நேரங்கள்ல, இடுக்கமான நேரங்கள்ல, கஷ்டமான நேரங்கள்ல, கவலையான நேரங்கள்ல தாங்கி கொண்டவர். அல்லேலூயா. விழுகிறவனை கர்த்தர் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவனை கர்த்தர் தூக்கி விடுகிறார். தாங்கவும் தூக்கி விடவும் கர்த்தர் தம்முடைய கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்டு போறதுன்னா என்னது? மடங்கடிக்கப்பட்டு போறதுன்னா என்னது? வாழ்க்கையில புரோக்கிங் ஆகி போச்சு, எல்லாம் நொறுங்கிருச்சு, எல்லாம் உடைஞ்சு போச்சு, இனி தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. அல்லேலூயா. நான் தெப்பராமா நல்லா உட்காருங்க. தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை மடக்கி போட்டான் சாத்தான். மடங்கிட்டோம், விழுந்துட்டோம், இனி எழும்ப மாட்டோம் சாத்தான் சொல்றான். நம்ம சொல்லல. இனி அவ்வளவுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இனி என்ன பண்ண போறோம்? இனி நம்ம மடங்கடிச்சிட்டோம், இனி நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப பிரவீன் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். கடந்த நாட்கள்ல வீட்டுல நம்ம சர்ச்சில் ஜெபம் பண்ணோம். சரி, அப்போ பாசமா சொன்னாங்க, அவங்க காலு ரொம்ப கொலன்னு ஒரு மாதிரி இருக்கு, பஸ்ல ஏறினாங்கன்னா யாராவது மிரிச்சிடுவான், அதனால அவங்க வர்றது கஷ்டம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தா பஸ் யாரோ ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். கர்த்தர் தூக்கி எடுத்து கொண்டு வந்து விட்டார். இந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த காலை அப்படியே புண்ணெல்லாம் காஞ்சி இனி சாதாரணமா நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் பலப்படுத்திடுவார். இதான் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் விழுகிறவனை தாங்க கை கொடுக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி எடுக்க கை கொடுக்கிறார். ரெண்டுக்குமே கை தேவை. யாரோ ஒருத்தர் கையை விட்டு அதாவது விழ போகும்போது யாராவது தாங்கிட்டாங்கன்னா விழுந்து மண்டை கிண்ட உடையிறது நின்று போவோம் இல்லையா? மண்டை கிண்ட உடையாம பாத்துக்கலாம். டக்கு டக்குன்னு தாங்கிட்டாரு. அல்லேலூயா. தாங்கி தூக்கி நிறுத்திட்டாரு. நமக்கு ஒரு திருப்தி. பரவாயில்ல, விழுந்துடாம பார்த்துட்டோம். இப்படி தவறிட்டோம், விழுந்திருந்தோம்னா அந்த பக்கம் அந்த கல்லுல போய் மோதி இருப்போம். நம்மளை ஒருத்தர் தாங்கிட்டாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷம் தானே? அதே போல கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? தாங்கி தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை தாங்கி தூக்கி விடுகிற கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? நம்ம ஏன் செத்து நடக்கணும்? நம்ம தைரியமா, கான்பிடண்டா, நம்பிக்கையோட, உறுதியா, உற்சாகமா, பலத்தோட நடக்கூடாதா? அல்லேலூயா. ஏன் நடக்கணும்? நமக்கு கை கொடுக்கிற கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளோட இருக்கிறார், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு கை கொடுக்கிறவர்னு நம்புறீங்க? நம்புறவங்களுக்கு இந்த ஆண்டுல, இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கை கொடுத்து தாங்குவார், தூக்கி விடுவார். அல்லேலூயா. ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைப்பார். எல்லா ஆசீர்வாதமும் அவர் கையில தான் இருக்கு. அவரு கை கொடுத்துட்டாருன்னா போதும். அல்லேலூயா. சத்துரு கையை எடுப்பான், எல்லாரோட கையையும்
நமக்கு நேரா இருக்கிற உதவி கரங்களை எல்லாம் எடுப்பான். தோத்திரம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் கையை கொடுப்பான். அவன் கையை எடுப்பான், எல்லார் கையும் எடுத்து விட்டுருவான். ஏய் சாவட்டும், ஏசு ஏசுன்னு போய் இருக்கான். அவன் கையை யாரும் அவனுக்கு கை கொடுக்காதீங்க. ஏய் இந்த மாதிரி செய்யாத, அவனுக்கு பணம் கொடுக்காத, அவனுக்கு உதவி செய்யாத அப்படின்னு எல்லாரும் கையை பிடிச்சி தூக்கிடுவான். பிசாசு கையை பிடிச்சி அப்படியே விலக்கிடுவான். ஆனா கர்த்தருடைய கையை விளக்க முடியாது அவனால. அவர் கையை என்ன செய்வார்? கொடுப்பார். அவர் கையை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? 146:8 146:8 குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். இப்ப பாருங்களேன், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அப்ப பாருங்க, அங்க 2 காரியம் இருக்குது. மடங்கடிக்கப்பட்டவருக்கு குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், திறக்க கை கொடுக்கிறார். அவர் கையை திறக்குது. அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? தூக்கி விடுகிறார். இந்த 2 விஷயமும் நம்ம வாழ்க்கையில நிறைவேற ஆயத்தமா இருக்கு. நம்ம அதுக்கு ஆயத்தமா இருந்தா போதும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை படிக்க போறோம். மார்க்கு 1:31. மார்க்கு 1:31. அதுக்கு மேல உள்ள 2 வசனத்துக்கு மேலையும் படிங்க. மார்க் 1:28 இருந்தே படி. பிரசித்தமாயிற்று. வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவர் கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி. அப்பொழுது அவள் பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. பேதுருவின் மாமியை கையை பிடிச்சாரு. ரொம்ப ஜுரத்துல கிடக்கா, எந்திரிக்க முடியாது. எந்திரிக்க முடியாம எங்க டீ போடுறது, எங்க பராமரிக்கிறது? எங்க இயேசு வந்திருக்காரு, உடைய சீடர்கள் வந்திருக்காங்க. வந்தாக்கா இந்த மாதிரி மாமிக்கு உடம்பு சரியில்லை. பேதுருவின் மாமி, சீமோன்னா பேதுருவின் மாமிக்கு ஜுரம், பயங்கர ஜுரம். அல்லேலூயா. படுத்து கிடக்காங்க. ஆண்டவர் போனாரு, இயேசுநாதர் போனாரு, கையை கொடுத்தார், தூக்கினார், ஜுரம் போயிடுச்சு. கையை கொடுத்தாரு, தூக்கி விட்டாரு. அப்படியே இயேசுவின் நாமத்தை அப்படிலாம் ஜெபம் பண்ணு சொன்ன ஜெபம் பண்ணாரா? ஒன்னும் செய்யல. போனாரு, கையை பிடிச்சாரு, தூக்கி விட்டாரு. அந்த அம்மா சரியாயி போச்சு. ஜுரம் நீங்கி போச்சு. நீங்க போனோம்னா அவங்க எந்திரிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? வந்தவங்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உன் வாழ்க்கையில எழும்ப முடியாத கஷ்டம் இருக்கா? ஏசப்பாவை பாரு. அவர் உன் கையை பிடிச்சு தூக்கி விட்டாருன்னா உனக்கிட்ட இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும். நீயே ஆண்டவருக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருவ. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? கை கொடுத்து தூக்கி விடுகிறார். கை கொடுத்து தூக்கி விடுகிறார். அவர் தூக்கி விட்டா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும். நமக்கு அவர் எப்போதும் கை கொடுக்க ரெடியா இருக்க. நம்ம தான் அவர் கையை விட்டு, அவர் கை இருக்கிற இடத்துல விட்டு, அவர் இருக்கிற இடத்த விட்டு, அவரை நோக்கி பார்க்கறத விட்டு ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சு விழுந்து கிடக்கும். அல்லேலூயா. அப்புறம் தேடி வந்து தானே ஒண்ணு தூக்கணும். அது வரைக்கும் நீ இருந்தாதான் உண்டு. இப்ப நீ ஆபிரகாமின் சந்ததி என்கிற பெயரில அவருடைய வழிகளிலே நடந்த போது, ஆண்டவர் இயேசு ஒரு நாள் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போனாரு. அதே மாதிரி அவன் புறப்பட்டு போனான். வழிகளிலெல்லாம் அவனோடும் அவன் சந்ததியோடும் கர்த்தர் தன் கையை கொடுத்து தாங்கினார். நீயும் கர்த்தருடைய வழிகளிலே
ஆண்டவருடைய வழிகளிலே உன்னை ஆண்டவர் அனுப்பி விட்டுருக்கிறார். இந்த வழியில போ, இந்த பரிசுத்த பாதையில போ, இந்த தேவனுக்கு தெய்வீகமான வழிகளிலே போ, நான் என் இயேசு புறப்பட்டு போன, என் குமாரனாகி இயேசு புறப்பட்டு போன பாதையில போ, அப்படியே போய்கிட்டே இருன்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்டுருக்காரு, எழுப்பி விட்டுருக்கிறாரு போ சொல்லி. புதன்கிழமை பார்த்தா அந்த வழியில காணும், ஒரு 10 பேரை காணும். சனிக்கிழமை ஜபத்துல பார்த்தா ஒருத்தரையும் காணும். ராத்திரி ஜபத்துல பார்த்தா ஒருத்தரையும் காணும். அப்ப இயேசு கூட வரணும்னா இவங்கெல்லாம் அந்த வழியில கரெக்டா போனதானே. நீங்க அந்த ஆபிரகாமுடைய வழியில ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனுடைய வழியில போனாங்க. பலுகி பெருகினார்கள், பூமியை நிரப்பினார்கள், கடற்கரையை மணலை போல பெருகினார்கள், வானத்து நட்சத்திரங்களை போல பெருகினார்கள். நீ அவருடைய வழியில போறியா? ரட்சிப்பின் பாதையில இருக்கிறியா? சத்திய பாதையில இருக்கிறியா? ஜீவ பாதையில போய்கிட்டு இருக்கிறியா? அப்படி போனீன்னா கண்டிப்பா கர்த்தர் கை உனக்கு எப்போதுமே உதவியா, அனுசரணையா, உதவியா, அனுகூலமா இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. கை கொடுக்கிற கர்த்தர், கை கொடுக்கிற கர்த்தர். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. கை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கை கொடுக்கிற கர்த்தர் நமக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு கை கொடுக்கிறார். நம்ம தேடும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளை தூக்கி விடுகிறார், கை கொடுத்து தூக்குகிறார், கை கொடுத்து தாங்குகிறார். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் இந்த உலகத்துல வாழுகிற நாட்கள் அனைத்திலும் அப்பாவுடைய கை எனக்கு உதவியா இருக்கணும். அப்பாவுடைய கை என்னை விட்டு மாறிடக்கூடாது. அப்பாவுடைய கை எனக்கு, அப்பாவுடைய கையிலே நான் இருப்பேன், அப்பாவுடைய கையிலே நான் இருப்பேன். அப்பா என்னை எப்போதும் கை கொடுத்து தாங்குவார். ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, நன்றி.